Ministries. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. I will instruct thee and teach thee in the way which thou should go. I will guide thee with mine eye. Psalms 32:8. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் காட் கோஸ் இஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின் மூலமாய் ஆமேன் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இந்த வார்த்தையின்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய ஜனத்தை ஆமென் ஸ்தோத்திர சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நெருக்கத்தின் நேரத்தில் இருந்தாலும், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். ஆனால் அதில் விசேஷமாக அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார். அவரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் நிச்சயமாய் உண்டு. ஒருவேளை நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே நம்பி இருக்கிறோம், நமக்கு கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், கவலைகள், கண்ணீர்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஏற்ற வேலை என்று ஒன்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
அந்த கண்ணீருக்கும் அந்த கவலைகளுக்கும் அந்த பாடுகளுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கும் அந்த வேதனைகளுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மை புழுதியில் போடுகிற கர்த்தர் அல்ல. எப்பொழுதுமே நாம் குப்பையில் கிடக்கிற மனிதர்களாக இருக்க முடியாது. சில காலங்கள் சில சமயங்கள் தான் ஆண்டவர் அதை அனுமதிப்பார். அதன் பிற்பாடு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த ஆரம்பிக்கும் போது சாதாரணமான ஒரு உயர்த்துகிறது அல்ல. ஆண்டவர் உயர்த்தும் போது சாதாரணமாக உயர்த்துகிற தேவன் அல்ல. அவர் எப்படி உயர்த்துகிறார் என்று பார்த்தோமானால் ஸ்தோத்திரம் அவர்கள் இந்த குப்பையிலிருந்தும் ஸ்தோத்திரம் புழுதியிலிருந்தும் எடுத்து அந்த தூசியை தட்டி குப்பையிலிருந்து நம்முடைய அழுக்குகளெல்லாம் கழுவி அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அதை பக்குவப்படுத்தி ஸ்தோத்திரம் நறுமணமாகிய அவருடைய அபிஷேகமாகிய அந்த நறுமணத்தை நம்ம ஊற்றி ஸ்தோத்திரம் நம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிற அந்த நேரம் வரும்போது ஒரு விசேஷமான அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே ஊற்ற ஆரம்பிக்கும் போது அந்த அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் செய்கிற காரியம் என்னவென்றால் அவர்களை பிரபுக்களோடு உட்கார செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவர்களை சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த கர்த்தர் ஆரம்பிக்கும் போது அவர்களை என்ன செய்கிறார்னு சொன்னால் பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைத்து ரட்சித்து வேறு பிரித்து ஸ்தோத்திரம் அபிஷேகம் பண்ணி ஸ்தோத்திரம் அவனை அப்படி விருதாவாய் விடுகிற கர்த்தர் அல்ல. ஸ்தோத்திரம் அவர்களை பிரபுக்களோடு உட்கார செய்கிற கர்த்தர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த தேசத்தில் நீங்கள் பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டீர்களானால், அநேக தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டீர்களானால், அவருடைய வாழ்க்கைகளை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது ஸ்தோத்திரம் அநேகருடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பசி பட்டினி வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நல்ல வஸ்திரம் கூட உடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அன்றாட தேவைகளுக்கான சாப்பாடு இல்லாத, ஒரு வேளைக்கு கூட சாப்பாடு இல்லாத எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மரித்தும் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில நீங்கள் திருப்பி பார்த்தீர்களானால் ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லாமல் இருந்து, எதுவுமே வஸ்திரம் இல்லாமல், சாப்பாடு கூட வழி இல்லாமல், எத்தனையோ கஷ்டங்கள் பிரயாசங்கள் பாடுகள் மத்தியில் அவர்கள் ஸ்தோத்திரம் இருந்தபோதும் அவர்களை புழுதியிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து ஆண்டவர் உயர்த்தி வைத்து அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைத்து ஸ்தோத்திரம் அவர்களை எத்தனையோ பரிசுத்தவான்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய ஆரம்ப வாழ்க்கையை நீங்கள் குறித்து பார்த்தீர்களானால் அவர்களுக்கு மிகவும் ஸ்தோத்திரம் கஷ்டமான சூழ்நிலை, மிகவும் சாப்பாட்டுக்கு வழியில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எந்த விதமான சூழ்நிலை இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் இருக்கிறதாகவே வைத்து அழைத்து அவர்களுடைய இன்றைக்கு அவருடைய சாட்சிகளை நீங்கள் கேட்பீர்களானால் ஒன்றுமில்லாத அவர்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு வீடு வாசலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் அவர்கள் கர்த்தரை தேடினபடினால் கர்த்தருடைய மகிமையான ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை, அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படியாய் அவர்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணி அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படியாய் வைக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி கடந்து செல்லும்போது சீஷர்கள் கேட்டார்கள், நாங்கள் உம்மை பின்பற்றி வந்தால் கடைசியில் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்டார்கள். ஒரு கேள்வி கேட்டார்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக எதையாயிலும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது, கர்த்தருக்காக நீங்கள் எதையாயிலும் கொடுக்கவோ செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக இயேசு சொன்னார் அவர்களை பார்த்து, இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாய் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். இயேசு ஒரு வார்த்தையை சொன்னால் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், இம்மையிலும் மறுமையிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்.
இம்மைக்கான ஆசீர்வாதத்தினாலும் மறுமைக்கான ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்வதற்கு காரணம், ஆமென் ஸ்தோத்திரம், அவர்களை எல்லாரையும் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நிச்சயமாக ஆமென் ஸ்தோத்திரம், இந்த ஏக்கத்தோடு இந்த கேள்விக்குறியோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாக உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் புழுதியிலிருந்து எடுத்தது உண்மையானால், குப்பையிலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் தூக்கினது உண்மையானால் நிச்சயமாக உங்களை பிரபுக்களோடு உட்கார வைப்பார். மகிமையுள்ள இந்த சிங்காசனத்தை இந்த பூமியிலேயே ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை உங்களுக்கு தருவார், மறுமையிலும் தருவார். இந்த பூமிக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். கண்களை மூடுவோம், நாம் செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் அல்லவா, அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் செய்து மகிமையுள்ள சிங்காசனத்தையும் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர் அல்லவா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த மகிமையுள்ள அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த கேள்விக்குறியோடு இருப்பார்களானால் நிச்சயமாக இந்த கேள்விக்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை கிரியை செய்யும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஊடுருவி செல்லும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீர் அப்படியே ஆசீர்வதித்திருக்கிறீர், தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் முடிச்சுவிட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் முடிச்சுவிட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். யாத்திராகமம் 15:8 மோசே பாடுகிறார், உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது என்று. அவர் காற்றை அனுப்பி அற்புதங்கள் செய்பவர். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடி.
எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர்,